ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு புது பலகாரம் தான் செய்ய போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், நைட்டு டின்னரு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸுக்கு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு வெள்ளைப்பூண்டு சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளி மேலால் கொஞ்சம் நல்லா இப்படி 4 வாக்காக கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் நம்ம தோல் ரிமூவ் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை அடுப்பில் வைக்கவே இல்லை. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாயை அது மேலே வச்சுருங்க. அப்புறம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி அப்படியே இருக்கட்டும், அது பண்ணு வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்மளோட சோயா சங்க்ஸு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையே நம்ம வேறொரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதிலிருந்து தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், இஞ்சி மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். இதையெல்லாம் நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். சோயா அப்படியே இருக்கட்டும். இதையை நாம் வடிகட்டி எடுக்க போகிறோம். சோயா வடிகட்டின அந்த தண்ணி நம்மளுக்கு தேவை, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது காயெல்லாம் வெந்ததுனால நல்லா நியூட்ரிஷன் இருக்கும், அதனால் அது நமக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அது நமக்கு தேவைப்படும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் நம்மளோட காயெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டெல்லாம் நம்மளோட தக்காளி தோல் ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. இதையே தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நம்ம மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் பண்ணிவிடுங்க நீங்கள். இப்போ பாருங்கள், இது மையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகவும் ஒரு 5 பல்லு வெள்ளைப்பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்திட்டு அந்த சீரகம் பொரிஞ்சு வரவும் நான் கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திட்டு இதை கொஞ்சம் ஒன்று வணக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம் நம்மளோட தக்காளி விழுது இருக்கும் இல்லையா, அதையே சேர்த்து கொஞ்சம் அதுக்கு தேவையான சால்ட் எவ்வளோன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அது பண்ணு நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம அது வேக விட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நம்மளோட சோயா சங்க்ஸை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம இதையே தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த அரைச்ச விழுது நான் வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கேரட், சின்ன கேரட் துருவி போட்டிருக்கேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம போட்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள் போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் ஒரு மீடியம் சைஸுக்கு நம்மளோட உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கிரேட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டோம். ஒரு அரை பவுல்னால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நம்மளோட தயிர், புளி இல்லாத தயிரை சேர்த்திருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒரு பைண்டிங் தேவை, அதுக்கு நான் இப்போ ரவை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரவை இல்லைன்னா கோதுமை மாவு, மைதா மாவு அந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் உங்கள்கிட்ட குவான்டிட்டி எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நாம் இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸ் பண்ண தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு காயெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி வச்சு தான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அங்கே வச்சிடலாம். இப்போது அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்து விட்டுருங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அடுப்பில் நம்ம வச்சுருந்தா நம்மளோட தக்காளி அந்த விழுதெல்லாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே அடுப்பில் ஒரு தோசை வச்சுருங்க, ஒரு கடாய் வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஒயிட் எள்ளு தான் நான் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நம்மளோட சோயா கேரட் அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த கலவை நம்ம ஒரு தோசை மாதிரி இல்லை அடை தோசையில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். திருப்பி போட்டு எடுத்துட்டாங்கன்னா நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இது நம்ம எவ்வளோ ஹெல்த்தியும் கூட. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லைன்னா நைட்டு டின்னராக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டி இட்லி தோசையெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம், நமக்கு போர் அடிச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
வீடியோஸ் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பாய்.